உட்காருங்க. சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? மேம், எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. சில்லுன்னு எது சாப்பிட்டாலும் ரொம்ப ஜிவ்வுன்னு இருக்குது. எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது? அது ஒரு 1 மந்த்தாக இருக்கும் மேம். ஆனால் இப்போ ரொம்ப சிவியரான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்வீட்டாக ஏதாச்சும் சாப்பிடும்போது ரொம்ப கூச்சம் இருக்குங்களா? அதுவும் அப்பப்போ அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே, என்ன பிரச்சனைன்னு நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே மேம். சொல்லுங்கள். அங்கே இல்லைங்க, இங்கே. ஓகே, நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்னன்னு. என்னங்க, எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சொத்தை மட்டும்தான் இருக்குது. அதுவும் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டாலே போதும் தான். ஃபில் பண்ணால் போதுமா? அப்போது 5 மினிட்ஸில் ஃபில் பண்ணிடலாங்களா? 5 மினிட்ஸ்லாம் இல்லைங்க, அட்லீஸ்ட் 20 to 30 மினிட்ஸாவது ஆகும். அவ்வளோ ஆகுமா? அப்போது இப்போதைக்கு பேஸ்ட் இல்லை டேப்லெட் ஏதாவது தரீங்களா? நான் இன்னொரு நாள் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டோ இல்லை டேப்லெட்டோ கொடுக்கறதுனால இது சரியாகாது. அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் ரிமூவ் பண்ணி ஃபில் பண்ணால் மட்டும்தான் சரியாகும். எனக்கு இப்போ அவ்வளோ டைம் இல்லை. நான் இன்னொரு நாள் வந்து ஃபில் பண்ணிக்குவா? ஓகே, நீங்கள் எப்போ முடியுமோ வந்து பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். லாஸ்ட் டைம் பல் கூச்சமாக இருந்துச்சுன்னு வந்தேன். அப்போ ஃபில் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ பெயினாகவும் இருக்குது. அதை பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபில் பண்ணலாங்களா? ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன் என்ன ப்ராப்ளம்னு. ஓகே மேம். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஆழமாக போயிருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். என்ன மேம், ½ அன் ஹவரில் ஃபில் பண்ணிடலாமா? இல்லைங்க சார், ஆக்சுவலாக இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் டீப்பாக போயிருக்கு. அதனால் வேர் வரைக்கும் போனதுனால வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட். இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி மேலே கேப் மாதிரி ஒன்று போடுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் தான் சார் இப்போ பண்ண முடியும் உங்களுக்கு. அது இப்போ பண்ணலாங்களா? இல்லைங்க சார், அதை ½ அன் ஹவரில் முடிக்க முடியாது. மேபி ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ப்ரொசீஜர் ஒரேடியாக முடிச்சிட முடியாதுங்க சார். எவ்வளோங்க மேம் அதுக்கு செலவாகும்? 5000 ஆகுங்க சார். 5000? எனக்கு லைட்டாக தான் பெயின் இருக்குது. நான் இன்னொரு நாள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஏதாச்சும் டேப்லெட் எழுதுறீங்களா? மறுபடியும் இன்னொரு நாளா? சரி, ஓகே. ஆனால் இந்த டேப்லெட் மட்டுமே ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட முடியாது. இது பெயின் ரிலீஃப்காக கொடுக்கறது தான். நீங்கள் என்ன தான் ஆனாலும் ஃபைனலான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே மேம். மேம், இப்போ பல்லாம் ரொம்ப வலிக்குது. நைட் டைமில் ரொம்ப பெயினாக இருக்குது. சூடாவோ சில்லுன்னு எது சாப்பிட்டாலும் ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு RCT பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ரூட் கேனல் பண்ணணும்னு. நீங்கள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க? மேம், அப்போ நீங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ்லேயே கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே விட்டேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப பெயினாக இருக்குது. வேறே பண்ண முடியல, சாப்பிடக்கூட முடியல. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார், ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். என்ன மேம், இப்போ ரூட் கேனல் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணி இதை சரி பண்ணிக்கலாமா? இல்லைங்க சார், ஆக்சுவலாக பல்லோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அதுக்கு வேர் சிகிச்சை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். அந்த பல்லை எடுக்க தான் வேணும். வேறு எது பண்ணி என் பல்லை காப்பாற்ற முடியாதா? இல்லைங்க சார், அந்த பல்லை எடுத்துகிட்டு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வேணால் பார்த்துக்கலாம். ஓகே மேம், நான் பல்ல எடுத்துக்கிறேன். எனக்கு பெயின் ரிலீஃப் ஆகணும். பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பல்லு போச்சுன்னா சொல்லு மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியமும் போயிடும். சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானமாக உதவுறது பல்லு தான். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. வலி வந்ததாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு இல்லை. சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணிட்டா பெருசாகாமல் தடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்த பேஷண்ட் கூட சின்ன கேவிட்டி தான், அப்புறமா ஃபில்லிங் பண்ணிக்கலாம்னு அக்கறை இல்லாமல் டைம் என்னன்னு சொல்லி அவரோட பல்லை இழக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இதுதான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய்.